அபிராமி சேகர் யூடியூப் சேனல் நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நம்ம தனுசு ராசியில் பிறந்தவங்களுக்கு குரு பகவானுடைய பயிற்சி எப்படிப்பட்ட பலன்களை கொடுப்பார் அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். குரு பகவானுடைய பயிற்சி பார்த்திங்கன்னா இது வரைக்கும் உங்களுடைய ராசிக்கு 5ஆம் இடத்துல இருந்தார். அவர் இப்போ உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு ரிஷபராசிக்கு பயிற்சி ஆகிறார். இது வரைக்கும் 5ஆம் இடத்துல இருந்த குரு பகவான் வேலை, வருமானம், சம்பாத்தியம் இதிலையும் பெருசாக ஒன்றும் கடந்த காலங்களில் நமக்கு இல்லை. ஒருவேளை எல்லாம் இருந்தால் கூட வாழ்க்கையில் பெரிய நிம்மதியற்ற சூழ்நிலைகள் இது குரு பகவான் நமக்கு கடந்த காலங்களில் செஞ்சிட்டு இருந்தார். இப்போ அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்துக்கு வெற்றி ஸ்தானத்துக்கு வர்றார். எப்போ வர்றார் அப்படின்னா 2024 மே மாதம் 1ஆம் தேதி புதன்கிழமை மதியானம் சுமார் 1 மணி அளவில் அவர் மேசராசிலேருந்து ரிஷபராசிக்கு உங்களுடைய 6ஆம் இடத்துக்கு வருகிறார். அங்கே அவர் எவ்வளோ நாள் இருக்காருன்னா சுமார் 1 வருஷம் இருக்கார். அங்கே பார்த்திங்கன்னா அவர் 6ஆம் இடத்துல இருந்து கார்த்திகை, ரோகிணி, மிருகசீரிஷம் இந்த 3 நட்சத்திரங்கள் வழியாக சஞ்சாரம் பண்ணுறார் 1 வருஷத்தில். அப்படி பார்க்குற போது அவர் இந்த ஓராண்டு காலங்களில் கிட்டத்தட்ட 4 மாதம், சுமார் 4 மாதம், அதாவது பார்த்திங்கன்னா அக்டோபர் 9ஆம் தேதி 2024 இருந்து 2025 பிப்ரவரி 4ஆம் தேதி வரைக்கும் சுமார் 4 மாதங்கள் வக்கர நிவர்த்தி ஆகிறார். ஆக இதையெல்லாம் கணக்கில் எடுத்துக்கிட்டு அவர் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்தால் என்ன பலன், அவருடைய பார்வை குரு பகவான் எப்பயுமே தான் இருக்கும் இடத்துலேருந்து 5ஆம் இடத்தையும் 7ஆம் இடத்தையும் 9ஆம் இடத்தையும் பார்வையிடுவார். ஆக உங்களுடைய ராசிக்கு அவர் எங்கெல்லாம் பார்க்குறார், அதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பலன்கள் நடக்கும் அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க இருக்கிறோம். அப்படி பார்க்குற பொழுது முதல்ல உங்களுடைய ராசிக்கு அவர் 6ஆம் இடத்துல சஞ்சரிக்கக்கூடிய பலன் என்னவாக இருக்கும்? நான் முதலே சொன்னேன் 6ஆம் இடம் வெற்றி. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்குது. ஃபஸ்ட்டு 6ஆம் இடம் சர்வீஸ். ஆக நம்மளுடைய வேலை எப்படி இருக்குது, ஜாப் எப்படி இருக்குது, ப்ரொஃபஷன் எப்படி இருக்கும், நம்முடைய கெரியர் எப்படி இருக்குது, இந்த அத்தனை வார்த்தைகளும் 6ஆம் இடத்தை தான் சொல்லும். ஸோ அப்படி பார்க்குற பொழுது குரு பகவான் 6ல் இருக்கிறதுனால நமக்கு வேலை நல்லா இருக்குன்னு அர்த்தம். இது வரைக்கும் வேலை இல்லை அப்படிங்கிறவங்களுக்கு வேலை கிடைக்கும். ஒருவேளை நம்ம பார்க்கும் வேலையை விட்டு வெளியில் வந்திருக்கோம் அப்படிங்கிறவங்களுக்கு மறுபடியும் ட்ரை பண்ணுங்கள், பெட்டர் ஜாப் இருக்குது. உள்ளது நம்ம வேலையை விட்டு வெளியேற்றப்பட்டுட்டோம், நமக்கு இனிமேல் அதுக்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிங்கிறவங்களும் முயற்சி பண்ணுங்கள், கண்டிப்பாக வேலை கிடைக்கும். எல்லாவற்றுக்கும் மேலே எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலைக்கான பாசிபிலிட்டிஸ் இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்களும் ட்ரை பண்ணுங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு வேணால் வேலை உண்டு. சில பேருக்கு படித்த படிப்புக்கு தகுந்த வேலை இல்லாமல் இருக்கலாம், அல்லது வேலைக்கு தகுந்த சம்பளம் இல்லாமல் இருக்கலாம். இது எல்லாமே இந்த குரு பகவான் தன்னுடைய பயிற்சியில் தனுசு ராசியில் பிறந்த உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கார். ஆக நீங்கள் எந்த சர்வீஸில் இருந்தாலும் சரி, நீங்கள் கவர்மெண்ட் சர்வீஸில் இருங்க, ஆர் ப்ரைவேட் செக்டாரில் இருங்க, எனி அதர் எம்என்சியில் இருங்க, ஆர் எனி ரெப்யூட்டட் கன்சர்னில் இருங்க, எதில் வேணாலும் இருங்க, உங்களுடைய ப்ரொஃபஷன் உங்களுக்கு நல்லா இருக்குது, ஜாபை பொறுத்த வரைக்கும் பிரச்சனை இல்லை. கெரியரில் நீங்கள் ப்ரொமோஷனை எதிர்பார்க்குறீங்க அல்லது இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்ருக்குறீங்க, கிடைக்கும். அல்லது வேறு ஏதாவது மானிட்டரி பெனிஃபிட் எதிர்பார்த்தாலும் வருவதற்கான கிடைப்பதற்கான சோர்ஸஸ் நிறையா இருக்குது. இந்த பயிற்சியில் பார்த்திங்கன்னா உங்களுடைய முயற்சிகள் அத்தனையும் சக்ஸஸ்ஃபுல்லாகும். நீங்கள் ஏதாவது காம்படேட்டிவ் எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கன்னா இந்த வருஷம் ரிசல்ட் வந்தால் நீங்கள் பாஸ் பண்ணுவீங்க. ஏதாவது டிஸ்பியூட் இருக்குது, லிட்டிகேஷன் இருக்குது, வழக்கு இருக்குது அப்படின்னா அந்த வழக்குகளில் நீங்கள் ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது.
அது மட்டுமல்ல, இந்த பயிற்சியில் உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் அவர்களை நீங்கள் வெற்றி கொள்வதற்கான வாய்ப்புகள் நிறையா உண்டு. பெரிய லெவலில் நீங்கள் ஏதாவது லோன் அப்ளை பண்ணியிருந்தீங்கன்னா கிடைக்கும். என்ன பர்பஸ்க்காக லோன் அப்ளை பண்ணியிருக்கீங்களோ அந்த காரியங்கள் அத்தனையும் ஃபுல்ஃபில் ஆகும். இது எல்லாமே இந்த பயிற்சியில் உங்களுக்கு இருக்குது. அது மட்டும் இல்லை, நீங்கள் இந்த காலங்களில் வேறு ஏதாவது எக்ஸாமினேஷன் எழுதியிருந்தீங்கனாலும், இன்டர்வியூ அட்டன் பண்ணியிருந்தாலும் செலக்ட் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும் நிறையா இருக்குது. நல்ல வேலையாட்களை எதிர்பார்த்துருந்தீங்கன்னா அவர்கள் உங்களுக்கு அமைவார்கள். இந்த பயிற்சியில் ஏதாவது உங்களுக்கு டிஸ்பியூட் லிட்டிகேஷன் இருந்தாலும் அதுலேயும் நீங்கள் ஜெயிக்கிறதுக்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. இது எல்லாமே நமக்கு சாதகமாக இருந்துக்கிட்டே இருக்குது. பட் அதே சமயத்தில் குரு பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்துல இருக்கார். 6ஆம் இடம் நோய். ஆக உங்களுக்கு கடன் அதிகமாக இருந்தால் நோயுடைய தன்மை குறைவாக இருக்கும். ஒருவேளை எனக்கு பெரிய லெவலில் லோன் இல்லை, இஎம்ஐ இல்லை, கடன் இல்லை, வட்டி கட்டலை நினைக்கிறவங்களுக்கெல்லாம் குரு 6ஆம் இடத்துக்கு வரக்கூடிய இந்த காலங்களில் உடல் ஆரோக்கியத்தில் மிக கவனம். காரணம் என்னென்னா, அவர் எப்பயுமே டெவலப் பண்ணுவார். ஆக கணவன் அல்லது மனைவி 2 பேரில் யாருக்காவது ஒரு அளவுக்கு விரயம், நஷ்டம், வைத்திய செலவுகள் இதை உண்டு பண்ணுவார். குறிப்பாக பார்த்திங்கன்னா விஷனில் ப்ராப்ளம், யூரினரி சம்மந்தப்பட்ட பிரச்சனைகள், கிட்னி ப்ராப்ளம், அல்லது உங்களுக்கு பல்லில் பிரச்சனைகள், ஒபிசிட்டி, டயபெட்டிக்கு, தைராய்டு ப்ராப்ளம் இருக்கிறவங்க அத்தனை பேரும் இது மாதிரி பிரச்சனை உள்ளவங்க சின்ன பிரச்சனைனாலும் உடனே டாக்டரை பாருங்கள். இது ரொம்ப முக்கியம். அடுத்தபடியாக பார்த்திங்கன்னா, அவர் உங்களுடைய ராசிக்கு 10ஆம் இடத்தை பார்க்குறார். 10ஆம் இடம் உங்களுடைய கௌரவம், அந்தஸ்து, புகழ், செல்வம், செல்வாக்கு, கீர்த்தி காப்பாற்றப்பட வேண்டிய காலம். ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஆனர் அண்ட் ப்ரெஸ்டீஜ் கூடும். சொசைட்டியில் உங்களுக்கான மதிப்பு மரியாதைகள் அதிகரிக்கும். அது மட்டுமே அல்ல, இந்த பயிற்சியில் நீங்கள் யாரெல்லாம் பெரிய லெவலில் இண்டஸ்ட்ரியல் ஸ்டார்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ஒரு பெரிய லெவலில் பிஸ்னஸ் ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறீங்க, ஒரு பெரிய என்டர்பிரனராக வரணும்னு ஆசைப்பட்றீங்க, அல்லது பெரிய லெவலில் ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கெல்லாம் அதற்கான சூழ்நிலைகள் உங்களுக்கு இருக்குது. கவர்மெண்ட்டால் உங்களுக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா கண்டிப்பாக இந்த பயிற்சியில் நடக்கும். அது மட்டுமே இல்லை, இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பை நீங்கள் பெரிய லெவலில் மெயின்டைன் பண்ணணும். இல்லைன்னா உங்களுடைய நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. உங்களுடைய மூத்த சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ண வேண்டிய சூழ்நிலைகள், அல்லது அவர்கள் நம்மளை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள், இது அத்தனையும் இந்த பயிற்சியில் இருக்குது. ஸோ இந்த பயிற்சி முழுவதுமே உங்களுடைய ஃபினான்ஷியல் பொசிஷன், உங்களுடைய 2ஆம் இடத்தை குரு பார்க்குறார். அப்படி குரு உங்களுடைய தனஸ்தானத்தை பார்க்கக்கூடிய காலங்களில் உங்கள் கையில் பணம், தனம், பொருள், பேங்க் பேலன்ஸ் இருப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது. ஆக இந்த பயிற்சி முழுவதுமே உங்கள் கையில் ஏதாவது லிக்விட் கேஷ் இருக்கும். நகை வாங்கணும்னு ஆசைப்பட்றவங்க வாங்குவீங்க. ரொம்ப நாளாக இடம், மனை, வீடு, வண்டி, வாகனம், வீட்டு உபயோகப் பொருட்கள் யாரெல்லாம் வாங்கணும்னு ஆசைப்படுறீங்களோ அவங்களுக்கெல்லாம் அது வருவதற்கான வாய்ப்புகள், வாங்குவதற்கான சூழ்நிலைகள் நிறைய இருக்குது. பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிப்பவர்களுக்கும் வாய்ப்புகள் இருக்குது, சோர்சஸ் இருக்குது. அது இல்லாமல் இந்த குரு பயிற்சி முழுவதுமே உங்களுக்கான வெற்றி உறுதி செய்யப்பட்டதாக இருக்கும். உங்களுடைய எளிய சகோதர சகோதரிகளுக்காக செலவு பண்ணணும், அல்லது அவர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகளும் இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ இது அத்தனையும் நீங்கள் மெயின்டைன் பண்ணுங்கள். குறிப்பாக நீங்கள் ஏதாவது கலைத்துறையில் இருந்தீங்கன்னா நல்லதொரு ஏற்றம், முன்னேற்றம் உங்களுக்கு உண்டு. நீங்கள் ஸ்போர்ட்ஸில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு அவார்ட்ஸ் அண்ட் ரிவார்ட்ஸ் கிடைக்கும். உங்களுடைய அரசியல் வாழ்க்கை ஏற்றம் மிகுந்ததாகவே இருக்கும். நீங்கள் ஏதாவது ஷேர் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அல்லது ட்ரேடிங் பண்ணணும்னு ஆசைப்பட்றீங்க,
வேறு ஏதாவது லாட்ரி டிக்கெட் வாங்கணும்னு நினைக்கிறீங்க, ரேஸில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படிங்கிறவங்கெல்லாம் கொஞ்சம் அடக்கி வாசிங்க. பெரிய லெவலில் விட்டதை பிடிக்கணும்னு ஆசைப்படாதீங்க. அதற்கான கிரக நிலைகள் கொஞ்சம் சுமாராக இந்த பயிற்சியில் இருக்குது. ஆக இந்த பயிற்சி உங்களுக்கு மிகப்பெரிய நன்மையை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. குறிப்பாக இந்த பயிற்சியில் குரு பகவான் உங்களுடைய 12ஆம் இடத்தை பார்க்குறார். யாரெல்லாம் ஃபர்தராக ரிசர்ச் பண்ணணும், பிஹெச்டி பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ பண்ணுங்கள். உங்களுடைய வெளிநாட்டு தொடர்புகள் உங்களுக்கு ஃபேவரபுளாக இருக்கும். ஏதாவது பாஸ்போர்ட் அப்ளை பண்ணியிருக்கேன், விசா அப்ளை பண்ணியிருக்கேன்னா வந்துடும். அது இல்லாமல் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், க்ரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணியிருக்கிறவங்களுக்கெல்லாம் அதுக்கான சூழ்நிலைகள் இருக்குது. ஆக முற்றிலும் புதிய சூழ்நிலைகள், புதிய இடங்களில் நீங்கள் வாழ்க்கை நடத்துவதற்கான வாய்ப்புகளும் நிறைய உண்டு. ஆக நல்ல இன்வெஸ்ட்மெண்ட் எதுவும் பண்ணுறதா இருந்தால் பண்ணுங்கள். இல்லைன்னா தேவையில்லாத விரயங்கள், நஷ்டங்கள், வைத்திய செலவுகளை ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். ஸோ ரொம்ப நாளாக குடும்பத்தில் சுபகாரியங்கள், சுப நிகழ்ச்சிகள் நடக்காமல் இருந்தால் நடக்கும். நீங்களும் அதில் கலந்து கொள்ளக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். இந்த பயிற்சி முழுவதுமே நீங்கள் எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்கெல்லாம் மும்மூர்த்திகளில் பிரம்மதேவருடைய வழிபாடு அதிகப்படுத்துங்க. நவகிரகத்தில் இருக்கக்கூடிய குரு பகவானை வழிபாடு பண்ணுங்கள். சிவஸ்தலத்தில் இருக்கக்கூடிய தட்சிணாமூர்த்தியை தரிசனம் பண்ணுங்கள். இது எல்லாவற்றுக்கும் மேலாக சிவன் கோயிலில் இருக்கக்கூடிய சிவனோடு கூடிய பெருமாள் ஸ்தலங்கள் இருந்தால் அங்கே வழிபாடு அதிகப்படுத்துங்க. நன்றி, வணக்கம்.